வந்து பாஜகவின் பி டீம் பாஜகவின் பி டீம் சொல்கிறீங்க. அவர் தமிழக மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை எடுத்து உரைக்கிறார்ல. முக்கியமாக திமுகவை கடுமையாக சிங்கிள் ஹேண்டாக எதிர்க்கிறாருல. அந்த தில்லை பாராட்ட மாட்டீங்களா? பாராட்டுறதுக்கு அங்கே என்ன இல்லை. அரசியலோட பின்புலத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிரிப்பாக தான் வருது. ஏன்னா காமெடி வந்து விஜய்க்கு வந்து இப்போ வந்து பிஜேபியோட அஜெண்டா வந்து 2 கட்சி. ஒன்று வந்து திமுக, ரெண்டாவது அதிமுக. 2 கட்சியில் ஒழிக்கணும். யாரை பார்த்தான் திமுக ஒழிக்க முடியாதுன்னு அவன் தெரிஞ்சுட்டான். நம்ம நேரடியாக போய் சண்டை போட்டு திமுக ஒழிக்க முடியாது. ஏன்னா அவங்க சித்தாந்த அரசியல் பண்ணுறாங்க. ஆரியத்தை என்றைக்குமே எதிர்ப்பாங்க. மத அரசியல் என்றைக்குமே எதிர்க்கிறாங்க. ஜாதி அரசியல் என்றைக்கும் எதிர்க்கிறாங்க. அவங்க சித்தாந்தம் அவங்ககிட்ட போய் ஜெயிக்காதுன்னு முடிவாகி போச்சு. சரியா? அடுத்து ஏடிஎம்கேக்கு வர்றாங்க. ஏடிஎம்கே வந்தோன்னா அவன் தலையை தீர்வு வச்சுட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கீழே விழுந்து விட்டார். அரசரை அவர் கீழே விழுந்து விட்டார். மீசையில் முழுவதும் மண்ணாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே வந்து அவங்ககிட்ட போய் சரண்டர் ஆகிட்டான். அப்போ